ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எப்போ ப்ரோ வரும்? அடுத்த வீடியோ அடுத்த வீடியோங்கிறத விட அடுத்த ஏதாச்சும் ஒரு சீரிஸா எடுத்து பண்ணணும். ஏன்னா, சேனல் பயங்கரமா அடி வாங்குனதுனால சரி வீடியோஸ் போடாதனால நல்ல ஒரு சீரிஸ் எடுக்கணும். ஃபீல் குட் எடுக்கலாமான்னு ம். பார்த்தா, அதுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆக்ஷன் பார்க்க எடுத்தா ஆல்ரெடி நெறைய சேனல் இருக்கு. போட்ட சீரிஸே திருப்பி ம். போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால ஒரு ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா, எந்த சீரிஸ் எடுத்தாலுமே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா, முன்ன மாரி கிடையாது. ஆமா. காப்பிரைட் இஷ்யூ வந்து ம். தலைவிரிச்சு ஆடுது. ஸோ ஆல்ரெடி போட்ட தட் மீன்ஸ் சேனல்ஸுக்கும் காப்பிரைட் இஷ்யூ வந்திருக்கு. இப்போ வரையும் என்னோட வீடியோஸுக்கும் காப்பிரைட் இஷ்யூ வந்திருக்கு. ஆமா. இப்ப ஆல்ரெடி என்ன இப்போ பண்றதுன்னு தெரியாம உட்காந்து இந்த ரீசென்ட்டா தான் யாரோ 2,00,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருந்த ஒருத்தவங்களுக்கும் விழுந்துச்சு. 32 வீடியோக்கோ 25, 27 வீடியோன்னு நெனைக்கிறேன். காப்பிரைட் ஒரே நேரத்துல ஆமா, குடுத்தாங்க. ஆமா. நெறைய பேருக்கு இப்ப நெறைய பேருக்கு அதே தான். ஸோ ஆமா. YouTubeஓட அல்காரிதம் மாறுனது மட்டும் இல்லாம, இப்ப காப்பிரைட் கன்டென்ட் நம்ம எடிட் பண்ற இதுவும் மாறிடுச்சு. நம்ம ஆ. எப்படி எடிட் பண்ணாலுமே அடிப்பானுங்க. ஏன் முன்னாடிலாம் வீடியோ கிளிப் யூஸ் பண்ணாலும் சரி, இமேஜ் யூஸ் பண்ணாலும் சரி, ஏதோ ஓரளவு ம். தப்பிச்சிடலாம். பட் இப்ப இமேஜ் யூஸ் பண்ணாலுமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுக்குறானுங்க. வீடியோ கிளிப் யூஸ் பண்ணாலுமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுக்குறானுங்க. ஸோ ரொம்ப கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஒரு பக்கம் ஓகே பார்த்தா ப்ரோ. பிராட்காஸ்ட் மாரி நடுவுல என்னோட மைக்க இது வச்சுக்கிட்டு நடக்கிற கதைய மேலோட்டமா சொன்னா மட்டும் தான் உண்டு. எப்படி சொல்றது? எப்படி எஃப்எம்ல சொல்லுவோம்ல, அதான். பிராட்காஸ்ட்ல பேசுற ம். மாரி. அந்த மாரி பண்ணா தான் உண்டுன்னு நெனைக்கிறேன். வேற வழி இல்ல. ஒரு பக்கம் பார்த்தா அதுக்கும் அடிப்பானுங்கன்னு நெனைக்கிறேன் அதான் பாய். ஃபியூச்சர்ல. ஓகே. ஓகே.